செவிலியர்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்கு இன்னைக்கு பெருசாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு சார். எப்படி இதை சமாளிக்க போகுது சார் திமுக? இல்லை, நீங்கள் தொடர்ந்து இது ஒன்றும் மணிப்பூரில் நடக்கிற கலவரம் இல்லை. திமுக கொடுத்த வாக்குறுதியில் கிட்டத்தட்ட ஒரு வெறும் 113% தான் நிறைவேற்றிருக்காங்க. அது நீங்கள் நம்புறீங்களா? 87% நிறைவேற்றாம தான் வச்சிருக்காங்க. நீ மனுஷனாகவே இருக்க தகுதி இல்லை, நீ அரசியல்வாதியாக இருக்க தகுதி இல்லை, நீ ஃப்ராடு பைய பேசுறதெல்லாம் பொய்யை தவிர உனக்கு ஒன்றும் தெரியாது. பட்டியாலையில் உள்ள இந்தூர் பட்டியாலையில் உள்ள வழக்கை முடிச்சுட்டு வந்து நீங்கள் அரசியல் பேச சொல்லுங்கள். நீ எதுக்கு எம்பியா ஜெயிச்சதுக்கு நீ மந்திரி ஆகலை? உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் உன்னை மந்திரி ஆக்கினவர் கலைஞர். ஆனா திரு ராமதாஸ் அவர்களே அந்த வழக்கை விரைந்து விசாரிக்கணும் சொல்லியிருக்காரு. அது அந்த அளவுக்கு கோவமா சார்? கோபம் இல்லை, நியாயம். ஏன்னா இவர்கிட்ட தெரியாமல் நிறைய சம்பாரிச்சு அப்படி அவங்க அப்பாவை போட்டு கொடுமைப்படுத்தி இந்த கட்சியை அழிச்சு உருப்படாத ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா அது அன்புமணி தான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தகரணி செயலாளர் மற்றும் கவிஞர் திரு காசு முத்துமாணிக்கம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தேர்தலுக்கு இன்னைக்கு என்ன ஒரு 3-4 மாதங்கள் தான் இருக்கு. இந்த சமயத்தில் வந்து இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், செவிலியர்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்கு இன்னைக்கு பெருசாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு சார். எப்படி இதை சமாளிக்க போகுது சார் திமுக? இல்லை, நீங்கள் தொடர்ந்து இது ஒன்றும் மணிப்பூரில் நடக்கிற கலவரம் இல்லை. தொடர்ந்து நடக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு போராட்டம் என்பது மக்களுக்கு வந்து யதார்த்தமாக உள்ளது. பிறக்கும் போதே மூச்சு காற்றோடு பிறக்கும் போதே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் வந்து போராட்ட குணத்தோடு தான் பிறக்கிறான். ஆக எந்த நேரத்தில் அது பெருசாக்கப்படுதுன்னு சொன்னால் தேர்தல் நேரத்தில் நீங்கள் மீடியாக்கள் அது பெருசாகிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ 4.25 வருஷமாக வந்து எந்த அதிகாரிகளும் போராட்டம் பண்ணாத மாதிரியும் ஏதோ இந்த 4-5 மாதம் தான் போராட்டம்னு இல்லை, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் வந்து கேட்குறது திமுகவுடைய அறக்கட்டளையிலேருந்து யாரும் பணம் கேட்கல, அண்ணா அறிவாலயத்தில் கேட்கல. கேட்குறது மக்கள், கொடுக்கறதும் அரசாங்கம், மக்கள். அதிகாரிகள் என்பது தமிழ்நாடு மக்கள் தானே. கண்டிப்பா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப செவிலியர்கள் ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், எல்லாமே திமுகவுடைய தேர்தல் இருக்கு. ஆனா நிறைவேற்றாம வச்சிருக்காங்க சொல்லி போறாங்க. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய இதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல ஆயிரம் கோடி ரூபா உள்ள பிரச்சனை என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை, அது மாதிரி வந்து விடியல் பயணம், பெரிய பெரிய திட்டங்கள் இருக்குல்ல, அதுகள் மட்டும்தான் பார்க்கணும். ஒரு 500-600 அறிக்கையில் ஒரு 5-6 இதுகள் இருக்கும். நீங்கள் அரசாங்கத்துடைய ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடைமுறை என்பது. நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு குழு ஒன்று போடுறாங்க. இப்போ கூட 10 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காங்க தேர்தலுக்காக. அந்த குழு போய் விசாரிப்பாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்தோ பாஜக ஆட்சியில் வந்தோ கொடுத்தது 1-2 இல்லை, எல்லாருக்கும் ஸ்கூட்டு கொடுப்பேன்னாங்க, எல்லாத்தையும் ஒய்ஃபை கொடுப்பேன்னாங்க, வீட்டுக்கு 30 லிட்டர் வாட்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தால் கொடுத்தாங்களன்னா 2016 வந்தபோது கொடுக்கல. 16 தேர்தல் 21 கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வரல. 16 கொடுத்த தேர்தல் உறுதி எதுவும் பண்ணலை. பாஜக பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. ஐயோ, அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஆக அதனால் வாஜ்பாயுடைய கவர்மெண்ட் இல்லை, மோடியுடைய கவர்மெண்ட்டு இப்போ வந்து 2014 நடந்த எடப்பாடி கவர்மெண்ட்டு 2 கவர்மெண்ட்லையும் நிறைய கொடுத்துருக்காங்க. இது இங்கே இல்லை, உலகம் முழுவதும் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் என்னென்ன செய்கிறோம்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குறது வேறு. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக கொண்டு வருவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இருக்குது. இதில் விடுபட்டு போனால் அப்புறம் வரலாம். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கல்யாணம் ஆகி 1 வருஷமாக மொத்தம் கூட கொடுக்கலைங்கிற மாதிரி புருஷன் முன்னாடிக்குள்ளே மேலே கொரோனா வந்துருச்சு. 2 வருஷம் கொரோனா நிதி. கொரோனாவில் வந்து நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லும் போது நாங்கள் பணம் தரணும்னு சொல்லலை. ஆனால் கொரோனாவில் இருந்த குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை அப்பா இறந்துட்டான்னு சொன்னால் அவருக்கு வந்து 3 லட்ச ரூபா, அம்மா இருந்தால் 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா கொடுக்குறதா தேர்தல் அறிக்கையில் கிடையாது, ஆனால் கொடுக்குறோம். இது மாதிரி இப்போ வந்து தாய்மானவர் திட்டம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு அவரே தலைவரை டக்குன்னு சொல்லி அவங்களுக்கு பணமும் கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்னு போடுறாங்க, மாதம் பணமும் கொடுக்குறாங்க. அதேமாரி காலை உணவு திட்டம் இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல. ஆனால் அவங்க வந்து பிள்ளைங்க பசியோடு இருந்தால் அவங்களுக்கு அறிவு ஏறாது, படிப்பு ஏறாதுங்கிறதுனால காலை உணவு திட்டத்துக்கு எத்தனை கோடி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 21 கோடி 21 லட்சம் ரூபா பரவாயில்ல, எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஆக இப்படி புதிய புதிய திட்டங்கள், அது மகிழ் மன்றம்னு சொல்லி வைக்கிறாங்க, அந்த வயதானவர்களுக்கெல்லாம் ஒரு மன்றம், இதெல்லாம் தேர்தலுக்குள்ள. நீங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை காட்டிலும் தேர்தல் கொடுக்காத வாக்குறுதிகள் இருக்குல்ல, வாக்குறுதியே இல்லாத திட்டங்கள் இருக்குல்ல, அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதோடு ஒப்பிடும்போது சின்னது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரி இருக்கார்ல, நம்ம நினச்சாலும் அதிகாரி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது கொஞ்சம் ஸ்கீம் சரியாக வராது சார், இது கொஞ்சம் இங்கே போட்டால் அங்கே கொஞ்சம் இடிக்கும் சார், இங்கே சார் இங்கே சார் இடிக்குமா. அப்போ அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம நிர்வாகத்தை நடத்த முடியும்.
ஆக அந்த அதிகாரிக்கு சொல்கிறத கேட்டது பண்ண முடியும். வாக்குறுதி கொடுத்ததில் 90% முடிச்சுட்டாங்க. நீங்கள் வந்து என்ன கேட்குறாங்க சொன்னா, ஆனா இப்ப அன்புமணி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக கொடுத்த வாக்குறுதியில கிட்டத்தட்ட ஒரு வெறும் 100க்கு 13% தான் நிறைவேற்றிருக்காங்க. அது நீங்கள் நம்புறீங்களா? 87% நிறைவேற்றாம தான் வச்சிருக்காங்க. நீ மனுஷனாகவே இருக்க தகுதி இல்லை, நீ அரசியல்வாதியாக இருக்க தகுதி இல்லை, நீ ஃப்ராடு பேசுகிறதெல்லாம் பொய்யை தவிர உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னது நான் இல்லை. ஐயா ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு. என்னுடைய வீட்டில் வந்து ஒட்டு கேட்குற பெத்த அப்பாவுடைய என்ன பேசுகிறான்னு ஒட்டு கேட்குற கருவி போடுவார் அவர் மனுஷன். எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறார். நீங்கள் ராமதாஸ் ஐயா பக்கத்தில் யாராவது 4 பேர் இருந்தால் சரி, இந்த கட்சியை உருவாக்கின தலைவனாச்சே, அந்த தலைவனோட பக்கத்தில் இருக்கணுமேனு இருந்தால் நீ தான் சொல்லி கொடுத்து எனக்கு வம்புடுத்து விட்றேங்கிற. அப்போ எல்லாரும் அவரை விட்டுவிட்டு விட்டுவிட்டு வந்துடணும்னு நினைக்கிறார். இவர் அரசியல்வாதி கணக்கில் நீங்கள் இன்னும் அங்கீகாரம் இல்லாத கட்சி. திமுகவிட்ட இருந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இலையே இல்லைங்கிறானா, சாப்பாட்டில் இடம் இல்லை, இலை பீத்தல் இருக்குன்னு சொன்ன மாதிரி உனக்கு அங்கீகாரமே கிடையாது. உனக்கு என்ன சின்ன வேடி கிடக்கு? உனக்கு மாம்பழ சின்ன உனக்கு யார் கொடுத்தது? உனக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது. எதுக்கு அப்பாவோட சண்டை போட்டிருக்க? உனக்கு முகுந்தனால தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அந்த முகுந்தனுக்கு இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க. 2 பேரும் அதிமுக பிஜேபி தான் ஆதரிக்கிறீங்க. அப்போ அவர் வந்து அதிமுக பக்கம் போனார், அப்பா மகன் வந்து பிஜேபி பக்கம் போகணும்னு சொன்னார். அவர் சொன்னார், என் மருமகள் என்னை கண்டா ஒதுங்கி போயிடுவார், என் வேறு கட்டவரை கூட தொட்டதில்லை, ஆனால் என் காலை பிடிச்சிக்கிட்டு மாமா தயவுசெய்து நீங்கள் பிஜேபிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். இல்லைம்மா, அங்கே போனால் தான் ஒரு 4 எம்பி ஜெயிப்பாங்க, 1-2 அப்படிங்கிறது. அப்போ அந்த அம்மா சொன்னச்சா, நீங்கள் 1-2 எம்பி ஜெயிக்கிறத பெருசாக நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் மையன் ஜெயிலுக்கு போகிறது பெருசாக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவே என் மருமகன். அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேனாரு. அப்படி அவங்க அப்பாவை போட்டு கொடுமைப்படுத்தி இந்த கட்சியை அழித்து உருப்படாத ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா அது அன்புமணி தான். இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கும். கலைஞர்லாம் 96 வயசு வரைக்கும் இருந்தார். தளபதி ஒன்றுமே சொல்லலை, கட்டுப்பட்டு அப்படியே நின்னார். உட்கார கூட மாட்டார், பக்கத்தில் கூட உட்கார மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு மகன் என்ன மரியாதை கொடுக்கணுங்கிற கற்றுக் கொடுத்த ஒரு கலைஞர்கிட்டேருந்து தளபதி கற்றுக்கிட்டார். இப்போ தளபதிட்டேருந்து தம்பி அவர் உதயநிதி என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் முதல்ல பாட்டியாலையில் உள்ள இந்தூர் பட்டியாலையில் உள்ள வழக்கை முடிச்சுட்டு வந்து நீங்கள் அரசியல் பேச சொல்லுங்கள். நீ எதுக்கு எம்பியா ஜெயிச்சு எதுக்கு நீ மந்திரி ஆகலை? உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் மந்திரி ஆக்கினவர் கலைஞர். உன்னை மந்திரி ஆக்கிவிட்டு 3 மாதம் கழிச்சு ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குறது கலைஞர். நீ 5 வருஷம் பாஜக கூட்டணியிலேருந்து எம்பியா ஜெயிச்சியல்ல போன தடவை. போன ஜெயிச்சார்ல, 14 ஜெயிச்சார்ல, அந்த கூட்டணியில் 2 பேர் ஜெயிச்சாங்கல்ல. பொன் ராதாகிருஷ்ணன் மந்திரி ஆனார்ல, நீ ஏன் மந்திரி ஆகலை? உன் மேலே உள்ள ஊழல் வழக்குனால உனக்கு என்ன பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நீ எது பேசுனாலும் பொய். அவரை தான் வேற ஆள் பேசுறது கேளுங்க. நான் பதில் சொல்கிற அளவுக்கு அவர் உயர்ந்தாலும் கிடையாது. ஆனா திரு ராமதாஸ் அவர்களே அந்த வழக்கை விரைந்து விசாரிக்கணும் சொல்லியிருக்காரு. அது அந்த அளவுக்கு கோவமா சார்? கோபம் இல்லை, நியாயம். ஏன்னா இவர்கிட்ட தெரியாமல் நிறைய சம்பாரிச்சு இவர்கிட்ட ஆளுக்கே காசு கொடுத்து இனோவா கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு பிடிக்க தூக்கிட்டு போனாங்க. இவர் கண்ட தெய்வமா அன்னைக்கு பாருங்க, இவரெல்லாம் அழுகிறாப்புல. நம்ம ஏகே மூர்த்தியெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு அழுகிறாப்புல. ஐயாவை சொல்லி அழுகிறாப்புல. அவர்கிட்ட இருக்காரு, அன்புமணிகிட்ட இருக்கிற அவரே எப்படின்னாலும்னா ஐயான்னு அழுகுறாங்க. அப்போ தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை கூட தன்னிடம் நெருங்க விடாமல் தடை செய்வது காசு தானே. நீ ஒரு ஒரு கதைக்கு சொல்லுவாங்க, எலி வலையில் வந்து உள்ளார் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது காசு இருந்துச்சான். உள்ளார் ஒரு அப்படியே அந்த பூனை அப்படியே எட்டி போகும்போது எலி பயந்து இருந்துச்சான். ஒரு கட்டத்தில் காசு எல்லாம் அந்த உணவெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் திமிர ஆரம்பிச்சிச்சான். ஆக செல்வாக்கு இருக்கும்போது எலி பெரிய ஆளாக இருக்கும். காசு இருக்கும்போது, காசுன்னா அந்த இடத்துல வந்து இறைய சொல்கிறேன், உணவு இருக்கும்போது அது திமிராக இருக்கும். உணவு அதுக்கிட்ட இல்லையோன்னு பூனை ஒரே மண்டையில் ஒரு அடி அடித்து எலி தூக்கி வீசி போட்டுரும். அதுமாதிரி காசு இவர்கிட்ட இப்போ இல்லைங்கிறதுனால இவர் போட்டு மண்டை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு அன்புமணி. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சியில் திமுக எதிர்க்குது சார். இப்போ சொல்லப்போனால் திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி பொய்யான வாக்குறுதியில் கொடுத்தா மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க சார். அதான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் விரிவாக உங்களுக்கு சொன்னேன்ல, கொடுத்த வாக்குறுதியில் 90% நாங்கள் முடிச்சிட்டோம். 10% தான் நம்ம பேலன்ஸ் இருக்குது. அது இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கெல்லாம் நம்ம மாதங்களுக்கு அடுத்ததில் கூட வரலாம். பட் நம்ம சொன்னது எல்லாத்தையுமே வந்து மகாத்மா காந்தியால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் எப்போவுமே ஜனநாயக தேர்தலில் இது ஒரு பழக்கம், மரபு இல்லை. இருந்தாலும் சார் இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தேவைதானே? இல்லை, நீ தேர்தல் நேரத்தில்னா நீ தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் தேர்தலில் நீங்கள் மீடியாவில் பெருசாக்குறீங்க, அவங்க பண்ணதான் செய்வாங்க, கேட்கத்தான் செய்வாங்க. எதிர்கட்சியில் பேச ஆரம்பிப்பாங்களா இங்கே பற்றியெல்லாம்? இறங்கி போராட்டம், இது வரைக்கும் போராட்டம் பண்ணி நான் கேட்கறதுக்குள்ள 5 ஆண்டு காலத்தில் இது போராட்டமே நடக்கலையா? இல்லை, நடந்த போராட்டத்துக்கு எதிர்கட்சிக்காரங்க வந்து நான் ஆதரவு தர முடியாது, நீ மக்கள் வரி பணத்தை தான் பறிக்கிற, திமுகவுடைய பணத்தை பறிக்கலை, ஒரே நேரத்தில் தளபதி எல்லாரையும் ஆக்குறதுக்கு இவ்வளோ நேரமாகும், ஆனால் ஆக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கே புத்திமதி சொல்லியிருக்காங்களா?
இல்லை எங்களுக்கு என்ன சார் நட்டம்? எங்கள் வட்டச்சாலருக்கு ஒன்றியச்சாலருக்கு நட்டமா? பொதுமக்கள் காசு மறுபடியும் வரி கூட போடணும், உங்களை தான் கொடுமைப்படுத்தணும். இந்த 2% மக்களுக்காக 98% போட்டு கசக்கி பிடிக்கணும். அதுக்காக 2 பேர் தூண்டு தான் இது எல்லாம் கொடுத்தாலும் இன்னொரு போராட்டம் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் பத்தலைண்ணா. ஆமாம், மறுபடியும் வரி கூட கேட்பாங்க. அது வந்து பிறப்புரிமை மாரி போயிடுச்சு. போர்வால் வந்து களத்தில் சுழண்டுக்கிட்டு தான் இருக்குமோ அது மாதிரி அதிகார வர்க்கங்கிறது அதிகமாக எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. அப்போ அதிகமாக எதிர்பார்க்கும் போது மக்கள்கிட்ட வரியை போடணும். வரியை போடணும். வரி போகிறதுக்கு நமக்கே பவர் இல்லை. எல்லாத்தையும் ஜிஎஸ்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.